கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் KS ஐயங்கார், ஐயா ஹரிஹர மாம். இப்போ சனி வக்ரம் பத்தி பார்க்க வந்திருக்கும். இப்போ சனி வக்ரம் எப்போ ஆரம்பிக்கிறது? சனி பகவான் உத்திரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து அவர் வக்கரகதி ஆரம்பிக்கிறார். இந்த வக்கரகதி எண்ணிலிருந்து ஆரம்பிக்கிறது. இந்த வக்கரகதியினால் என்னென்ன செய்ய வேண்டும், வக்கரகதி வர்றதுனால எந்தெந்த ராசிக்காரர்களுக்குன்றது பலன்களை பார்க்கும்பொழுது பார்க்கலாம். எளிய பரிகாரங்கள். சனி பகவான் வக்கரம்னா என்ன, இந்த வக்கரம் ஏன் ரொம்ப முக்கியமான விஷயத்தை தொடுது அப்படின்றதையும், இந்த வக்கரத்தினால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்றதையும், இந்த வக்கரத்தின் மூலியமாக கஷ்டப்படக்கூடிய ராசிக்காரர்கள் என்னென்ன எளிய பரிகாரம், அதாவது காயத்ரி மந்திரம், சனி காயத்ரி, இல்லைன்னா சனி பகவானுக்கு உண்டான ஸ்லோகம், என்னென்ன எளிய வழிபாடு செய்யலாம், எந்த தெய்வத்தை வணங்கலாம், என்னென்ன அதாவது பொருட்களை தானம் கொடுக்கலாம், யார் யாருக்கெல்லாம் ஏழைகளுக்கு எந்த வகையான ஹெல்ப் எல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பத்தி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அருமையா சொன்னீங்க. 15/7/2026 30/11/2026 வரையிலும் சற்றேறக்குறைய 139 நாள். அப்ப இதுல பலனடைய போற ராசிகள் அப்படின்னாக்க நம்ம மேஜரா பலனடைய கூடியவங்க அஷ்டமத்து சனி சிம்ம ராசிக்காரங்களுக்கு. அப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி வந்தா உடல் ரீதியான தொந்தரவு, வண்டி வாகனங்கள்ல சின்ன சின்ன கண்டங்கள் ஏற்படும். அதுல இருந்து ரிலாக்ஸ் ஆகக்கூடிய காலகட்டம் அப்படின்றது இந்த 139 நாள். அதுக்கு அடுத்தது அர்த்தாசிரம சனி யாருக்கு அப்படின்னா தனுர் ராசிக்காரங்களுக்கு. அஷ்டமம்னா 8, அர்த்தாசிரமம்னா 4. அப்ப இந்த தனுர் ராசிக்காரங்களுக்கு 15/7/2026 30/11/2026 வரையிலும் ரிலாக்ஸ். இத்தனை நாள் ஐசியூல இருந்தாங்க, ஜெனரல் வார்டில் வருவாங்க, திருப்பி அங்க போவாங்க, பட் ரிலாக்ஸ் டைம். அதுக்கு அடுத்தது பார்த்தா ஏழரை சனி அப்படின்றத பொறுத்தளவுக்கு 3 ராசிகளுக்கு இருக்கு. ஜென்மம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு மீனம், விரயம் அப்படின்ற பொறுத்தளவு கும்பம், அதுக்கு அடுத்தது பாதம் அப்படின்றது மேஷம். அப்ப இந்த 3 ராசிக்காரங்க, தனுர் ராசிக்காரங்க, இதை தவிர சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரிலாக்ஸ் ஆன டைம் அப்படின்றது இந்த 139 நாளும். அப்ப இந்த 139 நாள் அவர் இது வேலை செய்ய மாட்டாரா அப்படின்னா, கொடுக்கக்கூடிய கெடுபலன்களின் தன்மையை குறைப்பார். சாமி மாறிட்டாங்கன்னா உடனே நாங்க ஃப்ரீ ஆகிப்படுவோம். ஃப்ரீ கிடையாது, ரிலாக்ஸ். ரொம்ப நேரம் பயணம் பண்றோம், ஒரு இடத்துல ஹோட்டல்ல சாப்பிட்றோம், அது ரிலாக்ஸ் ஆகிறோம், அதுக்கப்புறம் புத்துணர்ச்சி பெறோம். அதே மாதிரி இப்ப இந்த 5 ராசிக்காரங்களுக்கும் அதிர்ஷ்டம் வரக்கூடிய நாட்கள், பிரச்சனையில இருந்து தப்பிக்கக்கூடிய நாட்கள். இந்த காலகட்டங்கள்ல நீங்க விநியோகிக்க வேண்டியது எள் தானம். அடுத்தது காகத்துக்கு சுடு சாதம். ஒரு சில பேர் மீந்து போன பழைய சாதத்தை வைப்பாங்க, அந்த பாவம் பண்ணவே கூடாது, அது பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்தது இரும்பு தானம். இந்த கைகால் ஊனமுற்றவங்களுக்கு கைத்தடி மற்றும் இதை வாங்கி கொடுக்கிறது. அதே போல எண்ணெய் தானம். இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு, அந்தணர்களுக்கு, சிவாச்சாரியார்களுக்கு எண்ணெய் தானம். அதே போல கோயில்களுக்கு, அந்த தேவிகளுக்கும் இவங்களுக்கும் காலையில அபிஷேகம் செய்யறதுக்கு நாட்டு சக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க, தானம் பண்ணுங்க. அதே போல அந்தணர்களுக்கு வேஷ்டி துண்டு வாங்கி கொடுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க வணங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படின்றது எம்பெருமான் விநாயகர். சனீஸ்வர பகவானுக்கு கட்டுப்படக்கூடியவர். சனீஸ்வர பகவான் யாருக்கு கட்டுப்படுவார் அப்படின்னா எம்பெருமான் விநாயகருக்கும் எம்பெருமான் ஆஞ்சநேயருக்கும். இதை தவிர நரசிம்மருக்கும் சுதர்சனருக்கும், அதே போல கார்த்த வீரியன் அப்படின்ற சுவாமி இருக்காங்க, அவங்களுக்கு கட்டுப்படுவாங்க. அப்ப இவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டங்கள்ல தானம் பண்ணும்போது இருக்கிறதுலயே ரொம்ப சிறந்த தானம் நிதானம். அதுக்கு அடுத்தது அன்னதானம். அப்ப இதே போல இந்த அன்னதானங்களும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள இந்த கார்பரேஷன்ல வேலை பார்க்கறவங்களுக்கு அன்னதானம் செய்யும் பொழுது, அதே போல அவங்களுக்கு காலுக்கு பாத அணி வாங்கி கொடுக்கும் பொழுது, கைத்தடி வாங்கி கொடுக்கும் போது வரக்கூடிய கெடுபலன்களின் தன்மையை குறைக்கக்கூடியது இந்த சனி வக்ரம். அப்ப இந்த 139 நாளும் இந்த 5 ராசிக்காரர்களும் ரிலாக்ஸா இருக்கலாமா? ரிலாக்ஸா இருக்கலாம். ஐயா அருமையா சொன்னீங்க. அதாவது சனி பகவான் வக்ர நிலை அடைகிறார். இப்போ இதற்கு ஒரு எளிய பரிகாரம்னு சொன்னீங்க. இதை தவிர உங்களால மூவ் பண்ண முடியல, வெளியிலேயே போக முடியல, எதையும் வாங்கி கொடுக்கக்கூடிய சக்திகள் இல்லை அப்படின்ற பொசிஷன்ல என்ன பண்ணலாம் அப்படின்னும் பொழுது, சனி பகவானுக்கு உண்டான எளிமையான வீட்டிலேயே சொல்லக்கூடிய ஸ்லோகம் இருக்கு. அதாவது சனி ஸ்லோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த சனி ஸ்லோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நீலாஞ்சன சமாபாசாம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தன் நமாமி
சனீஸ்வரம் அப்படின்ற இந்த சனி ஸ்லோகத்தை ஒரு நாளைக்கு 8 முறையாவது ஜபிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எந்த பிரச்சனைகளும் தீரக்கூடும். சரி, இதை தவிர உங்களுக்கு சனி காயத்ரி மந்திரம் இருக்கு. காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனி காயத்ரி மந்திரத்தையும் ஒரு நாளைக்கு 8 முறை சொல்லி கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக போகும். அது தவிர பார்த்தீங்களா, இந்த சனி பகவானுக்கு உண்டான விஷயங்கள்னு சொல்லும் போது வெயில்ல இந்த பனைமரத்தினுடைய பனம் கல்கண்டு, அது தவிர அந்த நுங்கு இதெல்லாம் வாங்கி அந்த வெயில்ல வேலை செய்யக்கூடிய கீழ்த்தட்டு மக்களுக்கு தானமாக கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல இருக்கும் இடம் தெரியாமல் போகும். சரி, நம்ம இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்களை இந்த சனி வக்ரம் உண்டான 139 நாள் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போமா? அன்பார்ந்த கன்னியா ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த சனி வக்ரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஏற்கனவே சனி பகவான் உங்களுக்கு சப்தமத்தில் இருந்து உங்களுடைய வீட்டை பார்க்கிறாரு. கடந்த காலகட்டங்களில் கன்னியா ராசி என்பவர்களுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது, சனி பகவான் நின்ற இடத்தையும் பாழ் பண்ணுவார், பார்த்த இடத்தையும் பாழ் பண்ணுவார்னு சொல்லக்கூடிய சாஸ்திரப்படி உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு உடல்நல தொந்தரவுகள் இருந்துட்டு இருந்துச்சு. அதே போல் கண்டினியூவாக ப்ராப்ளங்கள் இருந்துட்டு இருந்துச்சு, நரம்பு மண்டலம் பாதிப்புகள் இருந்துச்சு, சோர்வு இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. இன்னைக்கு சனி பகவான் நிற்கிற இடத்துலையே அவரே வலுவை இழந்துட்டாரு. எத்தனை நாள் வலுவை இழக்கிறாரு அப்படின்னாக்க 15/7/2026 30/11/2026 வரையிலும் வலுவிழந்து பார்க்கும்பொழுது உங்கள் உடல்நிலையில் கடந்த காலகட்டங்களில் 6 மார்ச் 2026 முன்னாடி வரலும் உடல்நலத்தில் தொந்தரவு இருந்துட்டு இருந்துச்சு. 7ஆம் இடத்துல கண்டச்சனியா இருந்துட்டு இருந்துச்சு. அப்ப இந்த கண்டங்கள் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டங்களா இருக்கும். அதை தவிர உடல்நலத்தில் தொடர் முன்னேற்றம் இருக்கும். கடந்த காலகட்டங்களில் இருந்த இழப்புகள், பொருளாதார இழப்புகள், உடல்நல தொந்தரவுகள் அத்தனையும் கிராஜுவலா கன்சிஸ்டண்டா விலகக்கூடிய நாட்கள் இந்த 139 நாளும் இருக்குமா? 139 நாளும் இருக்கும். சரி, சனி பகவானுடைய பார்வை அப்படின்றது பொறுத்தளவுக்கு 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை மற்றும் 10ஆம் பார்வை. சனி பகவான் 3ஆம் பார்வையா பார்க்கிற இடம் அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான ரிஷபத்தை பார்க்கிறாரு. கடந்த காலகட்டங்களில் இந்த கன்னியா ராசியை சேர்ந்த அன்பர்கள் குழந்தைகள் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல குழப்பமான மனநிலை, பதட்டமான மனநிலை, ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமான்னு இருந்தது. இந்த சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சு உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால உயர்கல்வி படிக்கக்கூடிய IIT, JEE, நீட், PhD மற்றும் UPSC போன்ற வேலைகள் படிக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் ராசியை பார்த்தனால உடல்நல தொந்தரவுகளும் இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த உடல்நல தொந்தரவுகள் விலகக்கூடிய காலகட்டங்களும் உண்டு. கன்னியா ராசியை சேர்ந்தவர்களுடைய தாய் தந்தையருக்குள்ள அதுவும் தகப்பன் ஸ்தானம் அப்படின்றது 9ஆம் இடம். தகப்பன் ஸ்தானத்தை கடந்த காலகட்டங்களில் தகப்பனுக்கு உடல்நலம் சேர்ந்த தொந்தரவுகள் இருந்துட்டு இருந்துச்சு. தகப்பனோட தொழிலை செய்யக்கூடியவங்களுக்கும் தொந்தரவு இருந்துச்சு. அது எல்லாமே இந்த 15/7/2026 30/11/2026 வரையிலும் ரிலாக்ஸ் 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர சனி பகவானானவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான தனுர் அவருக்கு இருக்கிற இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்ப அந்த 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள்ல என்னென்ன நற்பலங்களை தருவாரு, என்னென்ன கெடுபலங்களை தருவாரு அப்படின்றத நம்மளோட KS ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமா சொன்னீங்க. அதாவது கன்னியா ராசியை பொறுத்தவரை 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரிக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னா, 7ஆம் இடம்னு சொல்லக்கூடியது எதிர்பாலினத்தவரை சொல்லக்கூடியது, நண்பர்களை சொல்லக்கூடியது, அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சொல்லக்கூடியது. இப்போ அந்த இடத்துல சனி இருந்தாரே, ஆனால் 5/6க்கு உண்டானவர் சனி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா புதிய கடன் உருவாகும். தேவையற்ற அதாவது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் உருவாகக்கூடிய, எதிர்பாலினத்தவரோட பிரச்சனைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ல போய் அவர் சனி பகவான் உட்கார்றதுனால பார்ட்னருக்கும் உங்களுக்கும் உண்டான அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இது எல்லாமே இப்ப வக்கரகதி அடையும் போது தவிர்க்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வரும். தேவையற்ற செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாகவே இருக்கும். இருந்தாலும் அந்த தேவையற்ற செலவுகள் மூலியமாக உங்களுடைய
காரியங்கள், பொது காரியங்கள் எல்லாமே வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசியே வந்து சனி பகவான் பார்க்கறதுனால உடல்நிலையில சற்று ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பல் இருக்கக்கூடிய வாய்ப்பு, ஐயா சொன்ன மாதிரி கொஞ்சம் உடல்நிலையில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சாதிக்க வேண்டிய கட்டங்களாக இருக்கிறதுனால ஓட வேண்டிய கட்டங்களாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு விஷயத்திலையும் தான் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு தன்மை உங்களுக்கு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் ராசிக்கு 9ஆம் இடத்தை சனி பார்க்குறது, 9ஆம் இடத்தை பார்க்குறது, வக்கர சனி பார்க்கறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. இதை தவிர உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்குறது, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மனசில் நிற்காது. ஒரு தடவைக்கு 20 தரம் 10 தரம் 100 தரம் படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தை வந்து வக்கர சனியே, நான் 7ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்தை வக்கர சனியே 10ஆம் பார்வையில் பார்க்குறார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு நிச்சயமாக மனசுக்குள்ள கிளேசங்கள் அதிகமாக இருக்கும். எண்ண அலை ஓட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதோட பார்த்தாலேயானால் மனசில் படிக்கக்கூடியது நிற்காது. ஒரு தடவைக்கு 10 தரம் படிக்க வேண்டியதாக இருக்கும். அதிக ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். எடுத்த காரியங்கள், அதாவது பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடியவங்க 10th 12th எல்லாம் படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து மனசில் கிளேசம் இருந்ததுன்னா பாடம் நிற்காது. அதனால் வந்து ஒரு தடவைக்கு 4 தரம் படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். இதன் மூலியமாக ஞாபக மறதி ஓரளவுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து, அதாவது உத்திரட்டாதி 1ஆம் பாதம் வரும்போது ராசிக்கு, அதாவது உத்திரட்டாதி 3ஆம் பாதம் வரும்போது ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குடும்பத்தில் சலசலப்பு இருந்தாலும் உங்களுக்கு வந்து பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை. அப்படின்னா எந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்யலாம், எந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம், எந்த மாறுதல்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. கன்னியா ராசி என்பவர்களை பொறுத்தளவுக்கு வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்றது உலகமே போற்றக்கூடிய மதுரையில் ஆட்சி புரிகின்ற கள்ளழகர். அந்த கள்ளழகர் ஆற்றுல இறங்கினா பல கோடி மக்கள் வந்து வணங்கக்கூடியவர். அப்படியேற்பட்ட கள்ளழகரை ஒரு சனிக்கிழமையில போயிட்டு கள்ளழகரை வணங்குங்க. கள்ளழகரை வணங்குறதுக்கு முன்னாடி பக்கத்திலேயே 18ஆம் படி கருப்பர் இருப்பாரு, காவல் தெய்வமான கருப்பரை வணங்குங்க. அதை முடிச்சுட்டு கள்ளழகர் கோயிலுக்கு மேலேயே பழமுதிர் சோலை அப்படின்றது இருக்கு, எம்பெருமான் முருகனுடைய சன்னிதானம். 3ஐயும் வணங்கிட்டு வாங்க. வணங்கும் பொழுது ஒவ்வொரு பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனி போல விலகுமா, பனி போல விலகும். சரி சாமி, எனக்கு மதுரைக்கு போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு, கள்ளழகரையும் எம்பெருமான் 18ஆம் படி கருப்பரையும் பழமுதிர் சோலையில் உள்ள முருகனையும் வணங்குறதுக்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னாக்க நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள அருகில் உள்ள ஏதாவது பெருமாள் கோயிலில் உள்ள கிருஷ்ண பகவானை வணங்கிட்டு வாங்க. சாமி அதுவும் கஷ்டம் அப்படின்னாக்க சனி பகவானுடைய காயத்ரியான ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியா, இது சனியோடைய காயத்ரி. இந்த சனியோடைய காயத்ரியை ஒவ்வொரு நாளும் எப்ப 15/7/2026 30/11/2026 வரையிலும் ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த சனி காயத்ரியை சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை விலகுமா, விலகும். இதை தவிர எண்ணெய் தானம், எண்ணெய் தானம் யாருக்கு பண்ணணும் அப்படின்னா அந்தணர்களுக்கு எண்ணெய் தானம் பண்ணணும். அதே போல சுவாமிகளுக்கு இதை பொறுத்தளவுக்கு மேனிக்கு தேய்க்கிறதுக்கு நாட்டுச்சக்கு நல்லெண்ணெயும், கோயிலில் தீபம் ஏற்றுறதுக்கு நாட்டுச்சக்கு நல்லெண்ணெயும் வாங்கி கொடுங்க. அதே போல இரும்பு தடிகள், மூத்தவர்கள் அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ், அனாதைகள் இல்லங்கள் இருக்கிறவங்களுக்கு முதியோர்களுக்கு உண்டான பாத அணிகள் மற்றும் இரும்பு தடிகள் வாங்கி கொடுங்க. இதை தவிர ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வீட்டில் உள்ள காகங்களுக்கு சுடு சாதம் வைங்க. எக்காலத்தை கொண்டு பழைய சாதம் வைக்காதீங்க. இது எல்லாமே பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஒவ்வொரு பிரச்சனையும் சூரியனை கண்ட பனி போல விலகுமா, விலகும். சரி, இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு இந்த 15/7/2026 30/11/2026 வரையிலும் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள், கிடைக்கக்கூடிய கெடுபலன்களை கன்க்ளூஷனால் நம்முடைய KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமா சொன்னீங்க. கன்னியை பொறுத்தவர்களும் ஏற்றமான காலமாக இருக்கும். இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு கண்டக சனின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் சனி பகவான் வக்கரம் பெறுவதனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம்.
எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. பார்ட்னர்ஷிப் தொழிலில் ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா இவ்வளவு நாள் சனி தனியாக இருந்தால் சனி இப்போதான் வக்கரிக்கிறார். அதனால வக்கரம் பெறும்பொழுது பார்ட்னர்ஷிப் தொழிலில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதோட சனியின் பார்வை பலத்தின் மூலியமாக தந்தையின் உடல்நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும், தாயின் உடல்நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். அதை தவிர குடும்பத்தில் சிறு சிறு தொல்லைகள் வரும். பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. படிக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு சற்று மன கிளேசங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய, விளையாட்டு புத்தி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். மனசுல நிற்காம மறக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு சென்று படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சற்று பின்னடைவு தோன்றி நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். பணவரவு நல்லபடியாக இருக்கும். வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. பொதுவாகவே சனி காரகத்துவம்னு சொல்லக்கூடிய கர்ம காரகத்துவம்னு சொல்லுவோம். அதோட உடல்நிலையில எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்ப்போம். அதனால உடல்நிலை, வேலை இது ரெண்டுத்தையும் பார்க்கக்கூடியதுனால இந்த ரெண்டுமே நல்ல ஒரு ஏற்றத்தோட இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு இருக்கு. அப்படின்றதுனால கன்னியா ராசிக்காரர்களுக்கு 90 விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.